எல்லோருக்கும் தெரியும், தமிழர் வர்த்தக சங்கம் தாயகம் நோக்கிய பல்வேறு செயற்திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது. அதன் ஒரு கட்டமாக இந்த முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு உதவிக்கரம் நீட்டுகின்ற ஒரு பாரிய திட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றது. அதனை பன்முகப்படுத்தும் நோக்கிற்காக இன்றைய தினம் வர்த்தக சங்கத்தினர் பிரான்சில் இருக்கின்ற அனைத்து அமைப்புகளுக்கும் நாங்கள் இந்த அழைப்பிதழை அழைத்திருந்தோம். நிச்சயமாக வருவார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. அந்த வகையில் இந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். தமிழர் வர்த்தக சங்க நிர்வாக உறுப்பினர்களை இங்கே அரங்கிற்கு வருகை தருமாறு அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். தமிழர் வர்த்தக சங்க நிர்வாக உறுப்பினர்களை இங்கே அரங்கிற்கு வருகை தாருங்கள். அழைப்புரை வழங்குவதற்காக தமிழர் வர்த்தக சங்கத்தினுடைய உப தலைவர் திரு ரூபன் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். ஈரடை அமைப்புக்காக அவர்களின் வாழ்வாதாரத்துக்காக சில திட்டங்களை தீட்டி அதை நடைமுறைப்படுத்துவதற்காக உங்கள் அனைவரையும் அழைத்தோம். இங்கு வந்திருக்கும் வர்த்தக பெருமக்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்ததாக பல அமைப்பினர்கள் வந்திருக்கிறார்கள், சமூக நலவின்மிகள் வந்திருக்கிறார்கள். அனைவரையும் வருக என்று வரவேற்கிறோம். உங்களுடைய இவ்வளவு நேரமில்லாத காலத்திலே இந்த ஞாயிற்றுக்கிழமை வேறு சில உங்களுக்கு வேறு வேலைகள் இருந்தாலும் நீங்கள் எங்களுடைய வர்த்தக சங்கத்தின் அழைப்பை ஏற்று இங்கே வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி கூறி, உயிரிழை உடன் ஒரு நாள் அதை பற்றி பின்னால் வருபவர்கள் அனைவரும் அதனுடைய விளக்கத்தை கொடுப்பார்கள். ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அது ஏற்கனவே இங்கே உங்களுக்கு காணொலி காட்டப்பட்டுள்ளது. இன்று மறுபடியும் காட்டப்படும். மற்ற அனைவரையும் வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டவர்களுடைய இங்கே அவர்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதையும் இங்கே திரையில் நாங்கள் காண்பிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் சிற்றுரை வழங்குமாறு முதலில் நாங்கள் தேசிய செயற்பாட்டாளர் திரு நாயகன் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். எங்களுடைய மக்களை பொறுத்தவரையில், அதாவது தாயகத்தில் வாழ்கின்ற மக்களை பொறுத்தவரையில் முக்கியமாக 2 விடயங்களைத்தான் நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒன்று, எங்களுடைய மக்களுடைய அரசியல் விடுதலை. 2வது, எங்கள் மக்களுடைய சமூக விடுதலை. அதற்குள் தான் இந்த பொருளாதார விடுதலை அடங்குகின்றது. எங்களுடைய தலைவர்கள் மக்களின் நல்வாழ்வுக்காக ஆற்றப்படுகின்ற தொண்டே அரசியல் என்று சொல்கிறார். அந்த அரிய பணியைத்தான் இன்று பிரான்சில் தமிழர் வர்த்தக சங்கம் செய்து வருகின்றது. இந்த சூழ்நிலையில் இந்த 2ஐயும் நாம் சமமாகத்தான் கருத வேண்டும். நமது மக்களுக்கு ஒரு நிலையான அரசியல் உரிமை கிடைத்தால்தான் நாம் மக்களை நல்ல முறையிலே நலமாக வாழ்விக்க முடியும். அதே நேரம் நமது மக்களுக்கு சரியான முறையில் இருக்கின்ற மக்களை பாதுகாத்தால்தான் எங்களுடைய இனத்தை வாழ வைக்க முடியும். இதை நாம் கவனத்தில் எடுத்து இந்த பணிகளை ஆற்றி வருகின்றோம் என்று நான் நினைக்கின்றேன். இதில் இப்போது ஆற்றிக் கொண்டிருக்கின்ற பணி என்பது மிக முக்கியமானது. இந்த போரினால் இந்த மக்களுக்காக போராட புறப்பட்டு தங்கள் உயிரை அர்ப்பணிக்க துணிந்த போராளிகள் என்று அவர்கள் மிகவும் ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்கின்ற போது இந்த பணியை தமிழர் வர்த்தக சங்கம் முன்னெடுத்திருக்கின்றது. இதற்கு நாம் ஒவ்வொருத்தரும் பங்களிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த கடமையைத்தான் இன்றைக்கு அவர்கள் தமிழர் வர்த்தக சங்கமாக எல்லோரையும் அழைத்து இதை முன்னெடுத்திருக்கிறார்கள்.
இது மிகவும் போற்றப்பட வேண்டியது. ஏனென்று சொன்னால் இந்த 2009 இந்த 15 ஆண்டுகளில் புலம்பெயர் தேசத்தில் இப்படி ஒரு பணியை முன்னெடுத்த ஒரே ஒரு அமைப்பு என்றால் அது பிரான்சில் இயங்குகின்ற தமிழர் வர்த்தக சங்கமாகத்தான் இருக்கும். எல்லா மக்களையும் அரவணைத்து இப்படி ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று அவர்கள் எண்ணியுள்ளார். உண்மையில் அந்த நிர்வாகத்தை நாங்கள் வாழ்த்த வேண்டும், அவர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். அதுதான் இதில் எங்களால் செய்யக்கூடியது. ஏனென்று சொன்னால் சரியான சமூக அக்கறையும் மக்கள் மீதும் பற்றுள்ளவர்கள் தான் இப்படியான பணியை முன்னெடுக்க முடியும். அதை அவர்கள் செய்வதற்கு நான் ஒரு போராளியாக இருந்தாலும் உண்மையிலே பெருமை அடைகிறேன். இந்த போராட்ட வாழ்க்கையிலே உங்களுக்கு தெரியும் 2009க்கு முன்பு அந்த போராளிகள் எப்படி பார்க்கப்பட்டார்கள், பராமரிக்கப்பட்டார்கள் என்பதை அதில் அந்த போராளிகளை உங்களுக்கு சொல்லி இருப்பார்கள். வர்த்தக சங்க பிரதிநிதிகள் நேரே போய் அவர்களோடு உரையாடி இருந்தார். ஒரு அரசு எப்படி இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் தன் இராணுவத்தை எப்படி போர் பாதிக்கப்பட்ட இராணுவத்தை எப்படி அவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்பதை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். உலகத்திலே போருக்கு தன் இனத்துக்காக போராடிய ஒவ்வொரு வீரனும் அந்த அரசுகளாலே மாபெரும் இடத்தில் வைத்து போற்றப்படுகிறார். தேசிய சுதந்திர நாளில் அவர்களுக்கு கௌரவம் நடக்கிறது. அவர்கள் குடும்பங்கள் கல்விகளுக்கு தங்களுடைய அரசிலே முன்னுரிமை கொடுக்கிறார். அப்படித்தான் அவர்கள் போற்றப்படுகிறார். அப்படியாகத்தான் 2009க்கு முன்பு எங்களுடைய தமிழீழ அரசிலே அவர்கள் பார்க்கப்பட்டார். அப்படித்தான் அவர்கள் வைத்திருக்கப்பட்டார் என்று அவர்களுடைய நிலை அப்படி இருக்கின்றது. அதை நான் மீண்டும் எண்ணி பார்க்கின்றேன். இந்த போரின் வடுக்கள் மிகவும் கொடுமையானது. அதை நான் போர்க்களங்களே 2 முறை காயப்பட்டு விழுப்புணடைந்தேன். அந்த 2 முறையும் நான் அதன் ஆழத்தை சரியாக உணர்ந்தேன். என்னால் நடக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஆனால் அவர்கள் நடக்க முடியாத ஒரு ஆளால் இந்த மாதிரி இருக்க முடியும் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது. ஒரு போரில் விழுப்புணடைந்தால் கிட்டத்தட்ட டொய்லெட்டுக்கு போறதே மிகவும் கடினமான விஷயம். அது போவார். அது அவருடைய உடல்நிலையில் இருக்கின்ற அனைத்து விட்டமின் குறைவு அனைத்து எனர்ஜியும் அந்த இரத்தத்தோடு வெளியேறும். அதன் பின்பு அவர் மீண்டு வருவது என்பது நீண்ட காலம் எடுக்கும். ஒரு பாரிய காயம் ஏற்பட்டது. ஆனால் இவர்களை எண்ணி பார்க்கும் போது மிகவும் இன்றைக்கு கஷ்டமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இப்படியான ஒரு மனிதர்களுக்கு, இப்படியான எமக்காக மக்களுக்காக போராடியவர்களுக்காக நாம் உதவுவதை எடுத்து நாம் பெருமை அடைய வேண்டும். அந்த பணியை நாம் இவர்களுடன் இணைந்து செய்வோம். அதுதான் எங்களுடைய கடமை என்று நினைக்கின்றேன். அதேபோல எங்களுடைய மக்களுடைய நிரந்தரமான ஒரு சுபிட்சமான எதிர்காலத்தை நாங்கள் உருவாக்க தவறினால் எமது மக்கள் இப்படியான உதவிகளோடு மட்டும் நாம் நின்றுவிடக் முடியாது. நாம் ஒரு நிரந்தரமான எதிர்காலத்தை தாயகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு உருவாக்கினால்தான் எங்களுடைய மக்களை நிம்மதியாக வாழ வைக்க முடியும். எங்களுடைய போராளிகளை, பாதிக்கப்பட்ட போராளிகளை, அவர்களுடைய குழந்தைகளை நிம்மதியாக வாழ்விக்க முடியும். அதை நாம் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரம் இன்று தமிழர் வர்த்தக சங்கத்திடம் நான் கேட்டுக்கொள்வது, நீங்கள் இப்படியான உதவிகளை மிகவும் மனமோந்து செய்கின்றீர்கள். நான் சிலரை நினைத்து மெச்சுகின்றேன். நான் இந்த வர்த்தக வர்த்தகர்களிடம் பெரிய அளவில் நான் எந்த ஒரு இருக்கும் பணத்தை வைக்க போவதில்லை. ஒரு சில வேளை இந்த மாவீரத்துக்காக செல்லும் போது சில வர்த்தகர்கள் தம்பி இனியும் 2ஆம் தரம் இப்பயே கொண்டு போயிருமென்று சொல்லி அந்த அப்படி தந்து விட்டுருவார். அவருடைய அந்த எண்ணம் இருக்கின்றது. அது குறைந்த காசோ கூடிய காசோ அவர்கள் அப்படியான ஒரு உணர்வோடு இருக்கிறார்கள் என்பது உண்மையிலே பெருமைப்படக்கூடிய விஷயம். சிலர் தேடி தர்றவர்களும் இருக்கிறார்கள். அவருடைய உணர்வு மிகவும் ஆழமானது. அதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. ஆகவே நீங்கள் தாயகத்தில் ஒரு நிலையான தொழிலை, ஒரு நிரந்தரமான ஒரு திட்டத்தை முன்வையுங்கள், செயற்படுத்துங்கள். அங்கிருந்து அங்குள்ள போராளிகளுக்கோ அல்லது அங்குள்ள மக்களுக்கோ ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்யுங்கள். உங்களால் முடியும்.
நாங்கள் ஆரம்பிப்பதுதான் கடினம், ஆனால் அதை தொடங்கி விட்டீர்கள் என்றால் அது மிகவும் மிகவும் சாதுரியமாக உங்களால் செய்ய முடியும். நீங்கள் அவ்வளவு இந்த வர்த்தகத்துறையில் மிகவும் அனுபவம் பெற்றவர்கள், ஆழமான அறிவுள்ளவர்கள். கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும். செய்து இதை அங்குள்ள மக்களுக்கான ஒரு நிலையான அடித்தளத்தை நீங்கள் உருவாக்குங்கள். அதில் நாங்கள் எல்லோருமே துணை நிற்போம். அதைத்தான் உங்களிடம் நான் பணிவாக கேட்டுக்கொண்டு, இப்படி நீங்கள் உதவி செய்கின்றீர்கள், அவர்களுக்கு பணம் போகுவது, அதை விட நீங்களே இதே ஒரு தொழிலாக கொண்டு அங்குள்ள வாழ்விக்க முடியும். அதை செய்தீர்கள் என்றால் எங்களுடைய மக்களும் வாழ்வார்கள், எங்களுடைய சந்ததியும் வாழும். அவர்களுக்கு நீங்களே ஒரு உந்து சக்தியாக இருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளும் அங்கே செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே எங்கள் பிள்ளைகளும் அங்கே செல்வார்கள். ஆகவே நீங்கள் உண்மையாக இந்த வர்த்தக சங்கம் மிக மிக நேர்மையான ஒரு உண்மையான களத்தில் நிற்கின்றது. அவர்கள் அனைவரும் கூட்டுணைந்து முடிவெடுக்கிறார்கள். இந்த புலம்பெயர் தேசத்தில் ஒரு அமைப்பை வழிநடத்துவது மிக கடினமான, கூட்டுணர்ந்து செயற்படுவது. ஆனால் அவர்கள் இன்றைக்கு கூட்டுணர்ந்து எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்து இப்படி ஒரு நிர்வாகத்தை நடத்துகிறார்கள். அப்படி ஒரு அமைப்பு தான் நமது மக்களுக்கு தேவை. ஆகவே அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கூறி அந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி விடைபெறுகிறேன். முள்ளந்தண்டு படம் பாதிக்கப்பட்ட போராளிகள் எவ்வாறான கஷ்டங்களை அனுபவிப்பார் என்பதை அவர் தெளிவாக இங்கே எடுத்துரைத்தார். அவருக்கு தமிழர் வர்த்தக சங்கத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழர் வர்த்தக சங்கத்தின் சார்பில் தலைவர் அவர்களும் உப தலைவர் அவர்களும் தாயகத்திற்கு சென்ற வேளை உயிரிழை அமைப்பிற்கு அவர்கள் நேரடியாக சென்று அங்கே அவர்களுடன் உரையாடிவிட்டு வந்தார்கள். உரையாடியது மட்டுமல்லாமல் அவர்கள் படுகின்ற இன்னல்களை ஒளிப்பதிவு செய்து இங்கே வந்திருக்கின்றார்கள். அவற்றை உங்கள் பார்வைக்காக இங்கே திரையில் இப்பொழுது அனைவருக்கும் வணக்கம். இந்த முள்ளந்தண்டு உயிரின காப்பகத்தினுடைய காணொலியை நாங்கள் பார்த்திருப்போம். நாங்கள் 2009 பின்னர் ஒரு அரசற்ற இனமாக இருக்கின்றோம். நாங்கள் ஒரு அரசுக்குரிய இனம் என்பதை நாங்கள் தமிழர்கள் என்ற ஒரு நிமிர்வை, ஒரு அரசுள்ள இனம் என்ற அந்த நிமிர்வை எமது ஆயுத போராட்டம் தமிழீழ தேசிய தலைவர்களுடைய வழிகாட்டல தந்தது. அப்ப அந்த நடைமுறை தமிழ் அரசுதான் இலங்கை தீவிலே 2 தேசங்கள் என்ற நமக்கான அரசியல் வலிச்சமநிலையை தந்தது. அந்த வலிச்சமநிலை எப்படி வந்தது? சமாதான பேச்சுவார்த்தை காலத்துல ஒருபுறம் தமிழீழ தேசிய கொடியும் மறுபுறம் சிங்கள தேசிய கொடியும் இருக்கத்தக்க அந்த சமாதான பேச்சுவார்த்தை இருந்தது என்பது நமக்கு அந்த நடைமுறை தமிழீழ அரசியல் கிடைத்த அரை அங்கீகாரம். அந்த அரை அங்கீகாரம் தொடர்ச்சியாக நீடிக்குமானால் அது முழுமையான அங்கீகாரத்துக்குரிய ஒரு அரசாக மாறிவிடும் என்ற அச்சத்தில் தான் சிங்கள பேரினவாத அரசு மிகப்பெரிய இனப்படுகொலையினூடாக அந்த நடைமுறை தமிழீழ அரசை அளித்தது. அப்ப அந்த நடைமுறை தமிழீழ அரசு என்பது நாம் ஒரு அரசுக்குரிய இனம் என்று அந்த நிமிர்வை நமக்கு தந்தது. ஒரு அரசியல் ரீதியாக அந்த நிமிர்வை தந்தது என்று சொன்னால் ஒரு தனி மனிதனாக எனக்கான நிமிர்வு என்பது உள்ளந்தண்டு. அப்ப அந்த போராளிகள் அந்த ஒரு தேசமாக ஒரு தேசிய இனத்துக்காக அந்த
நடவு ஒரு அரசுக்குரிய இனம் என்ற அந்த நிமிர்வை தந்தது அந்த போராளிகளுடைய அர்ப்பணிப்பும் உயிர் தியாகமும் தான். மிக முக்கியமான இந்த விடயம். அப்ப அந்த உயிர் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் நமக்கான நிமிர்வையும் தேசத்தின் உள்ளந்தண்டாக இருந்த எமது போராளிகள் இன்று உள்ளந்தண்டு பாதிக்கப்பட்டு முகாம்களிலே போட்டி என்பது இன்று சமூக தளத்தில் பணியாற்றுகின்ற பொதுத்தளத்தில் வேலை செய்கின்ற எல்லோருக்குமே அந்த கூட்டு பொறுப்பு இருக்கு. அப்ப அந்த கூட்ட பொறுப்பை உணர்ந்துதான் தமிழர் வர்த்தக சங்கம் இந்த பணியை செய்து பார்க்க போனா வர்த்தக சங்கம் இன்னைக்கு லாட்ச பிள்ளை அந்த பிசினஸ் பார்த்து கொண்டிருக்கலாம். அது கூட்டு பொறுப்பு அல்ல. அது வந்து தங்களுடைய பிசினஸ் வருமானம் செலவை பார்க்கணும். ஆனா அதனுடைய கொலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க வருதுன்னு சொன்னா தங்களுடைய மூலமே தாயகம். அப்ப தாயகத்துடைய அடிப்படை தேவைகளையும் தங்களுக்கு வர வருமானத்துல சேர்ந்து காசை கொலெக்ட் பண்ணி அதை செய்ய வேண்டிய கடமை இருந்தபடியால்தான் சுன்னாகத்துல வைத்தியசாலைக்கு 1 கோடி பெறுமதியான வைத்திய உபகரணத்தை கொடுத்தது. பின்னராக வந்து வெள்ளப்பெருக்கின் வெள்ளப்பெருக்கின் கூட வெள்ளப்பெருக்குக்கு பணியை செய்தது. பின்னராக இந்த உள்ளங்கண்டு இதை வந்து கையில் எடுத்தவர். அப்ப உள்ளங்கண்டு இந்த உயிரிழக்கான பொறுப்பு என்பது வந்து அது தொடர்ச்சியாக பல அமைப்புகள் செய்து கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில இன்றைக்கு நாங்கள் அந்த காணொலியை பார்த்தோம். ஒரு விஷுவலாக நாங்கள் காணொலியை பார்த்த நாங்கள் இன்றைக்கு நிகழ்வுபூர்வமாக இன்றைக்கு இத்தாவில் பாதிக்கப்பட்டது. இன்றைக்கு பிரான்ஸ் வந்து நோர்மோண்டி தரையிறக்கத்தினுடைய 80வது ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறது. நோர்மோண்டி தரையிறக்கம் வந்து ஒரு வெற்றி பெற்ற இடம் வரலாற்றில் இருந்தது. ஆனால் நாங்கள் தோற்ற இடம் நோர்மோண்டி தரையிறக்கம் போலதான் குடாரப்பு தரையிறக்கம் வந்து இந்திய பெருங்கடல் அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு சமரம். குடாரப்பு தரையிறக்கம் என்பது ஒரு போரியல் ரீதியாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு பதிவு. அந்த குடாரப்பு தரையிறக்கத்தின் போது இத்தாலியினுடைய அந்த பகுதியிலே காயப்பட்டு பாதிக்கப்பட்ட ஒரு நேரடி சாட்சியம் இன்றைக்கு கண்டதுக்கு முன்னாடி இந்த அக்கா இருக்கிறார். இதே மாதிரி தான் இன்றைக்கு உள்ளங்கண்டு பாதிக்கப்பட்ட எங்களுடைய போராட்டம் இருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு வெளிநாட்டில் வந்து ஓஹோ ஆகோடு ஏதோ இருக்கிறோம். ஆனால் அதுக்கான மூலமைகளாக அந்த மாவீரர்களுடைய அர்ப்பணிப்பு போராட்ட அர்ப்பணிப்பு முக்கியம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு வர்த்தக சங்கம் நேரடியாக ஊருக்கு சென்று பார்த்தது அது அனுபவத்தை பார்க்கும்போது அக்காவோட 2 நிமிஷம் காய்களாக வணக்கம் அக்கா. இன்னைக்கு சக்கர நாற்காலியில நீங்க இருக்கிறீங்க. நீங்கள் அந்த தாயகத்துல அங்கே ஒரு காப்பகத்தில் இருந்து வந்த நீங்கள் உங்களுடைய அந்த அனுபவத்தையும் உங்கள் கூட சக போராளிகள் சக உறவுகள் அவர்கள் அன்றாடம் சந்திக்கின்ற சவால்கள் என்னவாக இருக்கும் என்று இந்த வருகிறவர்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியுமா? அனைவருக்கும் வணக்கம். நான் 2000 ஆண்டு இத்தாவில் மைன்ஸ் படித்து புளிச்சூச்சு படித்து உள்ளந்தண்டு இடுப்பு இருக்கிற உணர்ச்சி இல்லாமல் 24 வருஷமாக இருந்தான். 2000 ஆண்டிலிருந்து 2007 ஆண்டு மட்டும் எங்களோட அண்ணன் தலைவர் அவர் தான் எங்களை வழிநடத்தி எந்த ஒரு இதுக்கும் இல்லாமல் வீட்டில் ஒரு குழந்தை பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளையை நாங்கள் எப்படி பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாங்கள் அந்த காலப்பகுதியில் இருந்து நாங்கள் பிறகு 2008 பிறகு அதுக்கு பிறகு இடம்பெயர்வு உங்களில் எல்லாருக்கும் தெரியும் இடம்பெயர்வு. அதுக்கு பிறகு 2010க்கு பிறகு நாங்கள் எங்களோட நாட்டுக்கு திரும்பி வந்துட்டோம். அதுக்கு பிறகு என்னவென்னு சொன்னால் நாங்கள் இப்படி இருக்கிறதுக்கு வந்து எங்களால் எந்த ஒரு உதவியும் எந்த ஒரு வேலையும் எங்களால் செய்ய இயலாது. இடுப்புக்கு கீழே வந்து எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. என்ன நடக்குது ஒரு காலில் முள்ளு குத்தினா அது என்ன நடக்குதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் போனீங்கன்னா அதை தட்டிட்டு போனா கூட அதை என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியும். அப்படித்தான் நாங்கள் இருந்த நாங்கள் அதே மாதிரி தான் அங்கே இருக்கிறாங்களும் அப்படித்தான் இருக்கினோம்.
வேற படுக்க புண் வந்து சிலாக்களுக்கு வந்து படுக்க புண் இருக்குது. படுக்க புண்ணுன்னா எல்லாருக்கும் தெரியாது என்னன்னு. அது வந்து பேக்கில் இப்போ நான் வந்து விடியல இருந்து பின்னேரம் மட்டும் இருந்தேன்னு சொன்னால் எனக்கு அந்த பேக்கில் வந்து ஒரு எரிவு, ஒரு சின்ன ஒரு பொக்களம் அது வந்து இருக்குது. ஆனால் எங்களுக்கு என்ன தெரியும், அது வந்து எங்களுக்கு தெரியாது. அது நோவுதா, அது என்ன செய்யுதுன்ற கூட எங்களுக்கு தெரியாது. நாங்கள் என்ன செய்வோம், அப்படியே இருப்போம். சரி நாங்கள் இருக்கிறோம், கதைச்சு கொண்டு இருந்தால் அப்புறம் போய் படுப்போம் ரெண்டு இருப்போம். அது என்ன செய்யும், அந்த பொக்களம் அந்த உடைச்சு அதுதான் படுக்கப்போம். படுக்கப்புண் வந்ததுன்னு சொன்னால் அது வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு மாறாது. ஒரு மாதமோ 2 மாதமோ அந்த அளவுக்கு எல்லாம் அந்த படுக்கப்புண் வந்து மாறாது. சில ஆட்களுக்கு என்ன மாதிரி சகோதரர் அவர்களுக்கு சாரம் மட்டும் அந்த படுக்கப்புண் இருந்திருக்கு, இன்னும் மாறாமையும் இருக்குது அவைக்கு. ஏன்னு சொன்னா எனக்கு படுக்கப்புண் வந்தது. வந்து 1.5 வருஷமாக நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் அந்த படுக்கப்புண்ணை நான் மாற்றித்தான் நான் இங்கே வந்து இப்படி இருக்கிறேன். மற்றது யூரின் பிரச்சனை சிலாக்களுக்கு போறது தெரியாது, எப்படி போகுது. இப்போ நாங்கள் இருக்கா சரி பாத்ரூம் போயிட்டு வந்து இருக்கிறோம்னு சொன்னால் கீழே ஒரு சரம் ஒன்று போட்டுருப்பினோம், அது வந்து நினைஞ்சிடும். அது ஆனால் அவைக்கு வந்து அது நினைக்கிறது தெரியாது. நாங்கள் இப்போதானே போயிட்டு வந்தாங்க வராதுன்னு சிலாக்கள் இருப்பினோம். ஆனால் அது அப்படி இல்லை, எங்களுக்கு அது எப்படி போகுதுன்னு கூடி தெரியாது. அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் டொய்லெட்டுக்கு போகிறோம்னு சொன்னால் அது எப்போ வரும், எப்படி வரும், சில வந்துட்டுதா வர இல்லையா, அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. சில சாப்பாடுகள் சாப்பிட்றதால எங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை வருமா, போராட்டத்தில் என்ன நடக்குமா என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. கழுத்துக்களை உணர்ச்சி இல்லாத அண்ணாக்களும் இருக்கணும், அக்காக்களும் இருக்கணும். இப்போ நாங்களாவது இப்படி பீச்சால் இருந்து சில இடங்களுக்கு போகிறோம், சில வழியால் போய் டூர்கள் அப்படி இப்படின்லாம் போகிறோம். ஆனால் அவை அப்படி இல்லை, அவை கட்டில் படுத்தினோம்னு சொன்னால் அவையோட வாழ்க்கை வந்து படுக்கதான். அவைய பார்க்கறதுக்கு ஒரு ஆள் கட்டாயம் ஒரு ஆள் வேணும். அவளுக்கு தண்ணி விளையாட்டு கூடி சொன்னால் அதை எடுத்து அவளுக்கு பறிக்கிறதுக்கு கூடி ஒரு ஆள் வேணும். அவளுக்கு பக்கத்திலேயே அந்த ஒரு ஆள் நிற்கணும், கட்டாயம் நிற்கணும். நின்றா தான் அவள் பார்த்து எதனாலும் செய்யலாம். அடுத்தது வந்து யூரின் வந்து இப்போ நான் வந்து இந்த நாட்டில் இப்போ இருக்கிறேன். இந்த நாட்டில் வந்து 4 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா பாவிக்கிற யூரின் பேக் அங்கே இருக்குது. அவை அதை என்ன செய்யணும்னு சொன்னால் அதை வந்து அவை கழுவித்தான் பாவிக்கணும். அவை 1 மாதத்துக்கு ஒரு யூரின் இது குடிச்சிட்டோம்னு சொன்னால் அந்த எஸ்ஐசி கலெக்டரை வந்து அவை அதை கழுவித்தான் பாவிக்கணும். நானும் அங்கே இருந்தேன்னா நானும் அப்படித்தான் அதை பாவிச்சுட்டு இங்கே வந்தேனா. ஆனால் இந்த நாட்டில் அப்படி இல்லை, இந்த நாட்டில் ஒருக்கா பாவிச்சுட்டு உடனே பூவெல்லாம் போடுறான். ஆனால் அது வந்து அவைக்கு அந்த யூரின் பேக்கை வாங்குறதுக்கும் அந்த எஸ்எஸ்சி கலெக்டரை வாங்குற வசதி அவைக்கு எல்லா இடையும் இருக்காது. உயிரில் இருந்தும் உயிரில் சில டைமில் கொடுக்கும், அவைக்கும் கொடுக்குறாக்கள் கொடுத்தா தான் அதை உயிரில் கொடுக்கும். சில ஆக்கள் என்ன செய்யணும் சொன்ன அந்த கட்டத்தில் தங்களுக்கு தேவை, இத்தனை மாதத்துக்கு அப்புறம் அதை பாவிக்கலாம், இது பாவிச்சா எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும்னு தெரிஞ்சா என்ன செய்யணும், சில டைமில் அதை வந்து கடையில் வாங்கித்தான் நாங்கள் சில நாள் பாவிக்கணும். மற்றது வந்து பம்பஸ் வந்து படுத்த படுக்கையாக இருக்கிற அந்த கழுத்துக்கிற உணர்ச்சி இல்லாதவர்கள் கட்டாயம் பம்பஸ் பாவிக்கணும். அவைக்கு வந்து இப்போ காலமாக மதியம் பின்னிறம்னு சொல்லி பம்பஸ் மாற்றிவினோம். சில நேரம் இடையில அவைக்கு டொய்லெட் தெரியாமல் போனாலும் அந்த டைம்லேயும் அவைக்கு அதை பம்பஸை மாற்றணும். அப்படியான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. மற்றது அவைக்கு படுக்க புண் வந்தாலும் அவையை கொஞ்சம் திருப்பி நிமித்தி எல்லாம் படுக்க வைக்கணும். படுக்க வச்சாதான் அந்த படுக்க புண் வந்து மாறும். அப்படியான எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில தான் என்னுடைய சகோதரங்கள் அங்கே இருக்கணும். சங்கடமா இருக்கு. நாங்கள் ஆம்பளையாக வந்து எங்களுடைய அன்றாட வாழ்க்கை வேற, ஒரு பெண்ணாக அவர்களுடைய அன்றாட வாழ்க்கைன்றது சேலஞ்சு. அப்ப ஒரு சாட்சி அப்ப இன்னைக்கு அங்க உயிரிய மையத்தில் இருக்கிற நிலைமைகளை நான் உணர்ந்து கொள்ளக்கூடிய இருக்குது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது ஒரு கொலைக்கு கூட்டு பொறுப்பு, கூட்டு செயற்பாடு. அப்ப இந்த உயிரிழ மையத்தில் அந்த செயற்பாட்டில் அதில் பங்காற்றியவர்கள் ஒருவர் இருக்கிறார். டயலாக் ஒன்று சொல்லுவாங்க. 2009 யுத்தத்துக்கு பின்னர் கடமை தவறிய ஒரு பொதுமகனாக என்னுடைய வழிகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2009 வரை எங்கள் இனத்துக்கான போராட்டம் எப்படி நடந்தது, யாருக்காக நடந்தது, எத்தனை பெரிய அளப்பெரிய தியாகங்களை குறித்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த யுத்தத்துக்காக இந்த புலம்பெயர் தேசத்திலிருந்து கிடைத்த மனிதர்களாக நீங்கள் எல்லாரும் இருக்கிறீர்கள். இந்த யுத்தம் முடிந்ததன் பின்னர் நான் தாயகம் திரும்பியது 2018.
இந்த 2018 வரை அந்த மண்ணிலே அந்த யுத்தத்தை எங்களுக்காக போராடிய அந்த போராளிகளுடைய அவலங்களை நாங்கள் திரும்பி பார்க்காத ஒரு குற்றமிழைத்த மனிதனாக நான் அந்த கணத்தை உணர்ந்தேன். தமிழ் பழையமான ஒன்றியம் என்ற ஒரு அமைப்பினுடைய ஒரு தாயை நோக்கி ஒரு பணிக்காக சென்றிருந்த பொழுதுதான் இந்த உயிரிழை கொண்டு உறவுகளை சந்தித்தனர். ஆனால் இத்தனை நாளும் அவர்களை நாங்கள் மறந்து வாழ்ந்து விட்டோம் என்ற குற்ற உணர்வு தான் எனக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் அத்தனை பேரும் எங்களுக்கு அறிமுகமானவர்கள், எங்களோடு வாழ்ந்தவர்கள், எங்களோடு பழகியவர்கள், எங்களோடு ஒன்றாக இருந்தவர்கள். அவர்களை அத்தனை காலம் அப்படியே விட்டுவிட்டு நாங்கள் இந்த மண்ணிலே இன்னத்த கரம்போடு இன்ன இலட்சியத்தோடு ஏதோ எல்லாம் பேசிக்கொண்டு அரசியல் விடுதலை, போராட்ட விடுதலை என்று ஏதோ எல்லாம் கருது கொண்டு அலைந்து கொண்டிருந்த நாங்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். எங்களோட கடமையை மறந்துட்டு எங்களுக்கு நாங்களே வெளியடிச்சு கொண்டிருந்த காலம் அதாவது நான் பார்க்குறேன். இதை யார் எப்படி படுத்திக் கொள்ளுங்கள். நாங்கள் இங்கிருந்த போராட்ட வடிவங்களையோ போராட்ட அமைப்புகளையோ நான் கொச்சப்படுத்தவில்லை, அவர்களை விட சொல்லவில்லை. ஆனால் உங்களுக்கு முன்னால் இருந்த கடமையை மறந்துவிட்டு பயணித்த ஒரு குற்றம் இழைத்தவர்களாகவே நான் உணர்ந்தேன் என்னை. அந்த கடமைகள் இன்று இந்த வர்த்தக சங்கம் என்ற அடையாளம் இந்த பணியை பொருட்படுத்தியிருக்கிறதுக்கு அப்பால் நிச்சயமாக நான் பெருமையோடும் நன்றியோடும் பகிர்ந்து கொள்ளக்கூடியது இந்த வர்த்தக சங்கம் என்று பெயர் மாற்றம் அடைந்து இலங்கை தமிழர் வர்த்தக சங்கமாக இருந்தாலும் திரு செல்லத்துறை பாஸ்கர் அவர்களுடைய தலைமையிலே அன்று இலங்கை இந்திய வர்த்தக சங்கமாக இயங்கிய எங்களது வர்த்தக சங்கம் இந்த வர்த்தகர்கள் இவர்களுடைய உழைப்புகள் இன்று வரை அடையாளப்படுத்தப்படாமல் 2018 இருந்து அந்த உறவுகளுக்கான ஒரு உயிரோட்டத்தை கொடுப்பதில் ஒரு சிறிய பணியை நாங்கள் ஆற்றி வந்திருக்கின்றோம். அவர்கள் இதை கேட்டார்கள் என்று அவர்களுடைய கேள்விகள், அவர்களுடைய தேவைகள் மிக பெரியதாக இருந்தாலும் முடிந்த அளவு இந்த பாரிஸ் மண்ணிலே வாழ்ந்த வர்த்தகர்கள் அந்த பணியை செய்திருக்கிறார்கள், காத்திரமான பணியை செய்திருக்கிறார்கள். இதிலே மிக முக்கியமான விடயம், இந்த மண்டபத்திலே இலங்கை தமிழ் பழையமான ஒன்றியத்தால் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த மண்டபத்திலே நாங்கள் இந்த உறவுகளுக்கு உதவுவதற்கு வெளிக்கிட்ட பொழுது இது ஒரு கல்விக்கு கடன் கொடுக்கிற அமைப்பு, இந்த பணியை எப்படி செய்கிறது என்று நிர்வாக சிக்கல்களை தாண்டி அன்னைமடி என்ற ஒரு அடையாளத்தை வைத்து அந்த உயிரிழை உறவுகள் உரிமையோடு எங்களிடம் உதவி கேட்க வேண்டும், எந்த தயக்கமும் இல்லாமல் எங்களுடன் உதவி கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் அன்னைமடி என்ற ஒரு அடையாளத்தை வைத்து இந்த மண்டபத்திலே ஒரு உண்டியலை வைத்து தொடங்கப்பட்ட இலங்கை தமிழ் பழையமான ஒன்றியத்தினுடைய முயற்சி. இந்த இடத்திலே திரு மனோரன் அவர்கள் அமர்ந்திருக்கின்ற அந்தவர் அவரது மனைவியார் மனோகா அவர்கள் முதலாவதாக 20 யூரோக்களை அந்த உண்டியலிலே போட்டு அந்த நிதியத்தை உருவாக்கினார். இன்று அந்த அன்னமணி ஊடாக அந்த உயிரிழை உறவுகளுக்கு வழங்கப்பட்ட அனைத்து உதவிகளும் இவர்கள் சென்ற இடத்தில் பார்த்திருப்பார்கள். அங்கு ஒரு ஃபைலிலே இன்று வரை வெளிப்படுத்தலுடன் பேணி வருகிறார்கள் அந்த உறவுகள். அதில் மிக முக்கியமான உறவாக எங்களது உயிரிழை உறவுகள் இறக்கின்ற பொழுது முக்கியமாக உறவு இறந்து அவருடைய இறுதிச் சடங்கு செய்வதற்கு கூட அந்த ஒரு முடியாத பொருளாதார சுமை உள்ள நிலைமை கூட அந்த நாட்டில் இருந்தது. அந்த 19 என்று நினைக்கிறேன், சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை, 18 19 உறவுகளை இழந்த மரண செலவை கூட இந்த மண்ணிலிருந்து செய்திருக்கிறார்கள் என்ற நன்றிக்குரியவர்கள் இந்த வர்த்தகர்கள். அந்த நிலையில் எங்கள் தலைவர்களும் இவர்களும் நேரடியாக சென்று அந்த வரிகளை பார்த்ததன் பிற்பாடு இப்படி ஒரு அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு முள்ளந்தண்டாக நாங்கள் இருக்க வேண்டும் என்ற இந்த முயற்சியை அனைத்து வர்த்தகர்களும் அனைத்து பிரான்ஸ் வாழ் மக்களையும் சென்றடைய வேண்டும். இந்த கடமையை உணர்ந்தவர்களாக நாங்கள் கடமையை செய்துவிட்டு எங்களது உரிமைகளுக்காக நாங்கள் முன்னகர வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பமாக உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொண்டு அந்த இடத்திலே இந்த பிரான்ஸ் மண்ணில் இருக்கின்ற ஈழத்தமிழர் உதயவந்தாட்ட கழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய நிதி நாங்கள் உயிரினுடைய கஷ்டங்களை கோருகின்ற பொழுது அவர்களாக முன்வந்து அதை அனுப்பி வைத்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தந்தார்கள். ஆனால் இன்று இந்த மக்களை அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த பணியை சரியாக முன்னகர்த்தி கொண்டிருக்கின்ற இந்த தமிழர் வர்த்தக சங்கம் ஒரு நம்பிக்கையை தந்திருக்கின்றது. அந்த 216 அந்த பயனாளிகளும் இறக்கும் வரை ஒரு நிம்மதியான வாழ்வை வாழ்வதற்கான சூழலை இவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையை தந்திருக்கின்றது. இந்த வர்த்தக சங்கத்தினுடைய இந்த வெளிப்படையான இந்த வேலை திட்டத்தை
பிரான்சில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லுறங்களும் அனைத்து மக்களும் தங்களுடைய கடமையாக உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அங்கே உயிரிழை மையத்துக்கு சென்றவர்கள் அதை நேரடியாக நீங்கள் சுண்ணாகத்துக்கு மருத்துவமனைக்கு சென்று அதுக்கு முன்னதாகவே வர்த்தக சங்கத்துக்கு ஒரு அழைப்பை அவர்கள் வேண்டுகோளை விடுத்திருந்தார்கள். அந்த வேண்டுகோளுக்கு அமைய நேரடியாக நீங்கள் சென்ற பொழுது உங்களுடைய மனநிலைகள் எப்படி இருந்தது, அந்த சூழல் உங்களுக்கு என்ன உணர்வை தந்தது, அந்த உணர்வை இங்கே கொண்டு வந்து எப்படி இந்த செயற்திட்டமாக கொண்டு வந்தீங்கன்றத சுருக்கமாக சொல்லக்கூடிய மாதிரி சொல்லுங்கள். வணக்கம். நாம் எமது வர்த்தக சங்கம் இந்த நிர்வாகம் கூடிய முதல் நாள் நாங்கள் எமது நிர்வாகத்தில் தாயகம் நோக்கிய பார்வை என்ற தலைப்பில் ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் பேசினோம். அப்போது நமது தாயகத்தில் உள்ள வைத்தியசாலைக்கு ஏதாவது உதவி தேவைப்படும் அதை பேசும்போது அங்குள்ள டாக்டர் எங்களோட தொடர்பு கொண்டார். அவர் தங்களுக்கு மருத்துவ மருந்து வசதிகள் அதை கொடுக்க முடியுமான்னு கேட்டார்கள். தலைவர் தான் அதை பேசினார். அப்போது எங்களால் இங்கிருந்து அந்த மருந்துகளை அந்த கொண்டு போக முடியாது, அதன் காரணமாக வேறு ஏதாவது ஒரு உபகரணம் கொடுக்கலாம் என்று பேசும்போது தான் தெல்லிப்படையில் இசிடி உபகரணம் மின்னாதிர்வு உபகரணம் இல்லை, அது அவர்களிடம் இல்லை. அவர்கள் வேறு ஒரு வைத்தியசாலையில் இருந்துதான் கடன் வாங்கி பாவித்தார்கள். அதன் காரணமாக நாங்கள் அந்த உபகரணத்தை கொடுக்க முடியும் என்று முடிவெடுத்து நானும் தலைவரும் அங்கே சென்றோம். உபகரணத்தை கையளிப்பதற்காக போனோம். அப்போதுதான் உயிர்நிலை என்ற ஒரு நிறுவனத்தின் பேர் எங்களுக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி தயா இங்கு குறிப்பிட்டது போல் தயா கடிதம் மூலமே எங்களுக்கு நிர்வாகத்தை கேட்டிருந்தால் உயிரிழை என்று ஒன்று இருக்குது, அவர்களுக்கு உங்களால் உதவி செய்ய முடியுமா என்று. அவர் பேசினதுக்கும் அங்கே எங்களை அழைத்ததை முன்னேற்றி நாங்கள் அங்கே சென்றோம். அங்கு போகும்போதுதான் உண்மை நாங்கள் வெட்கப்பட்டோம். இப்படி ஒரு அமைப்பு நாங்கள் வருடத்தில் 2 போய் வந்திருக்கிறோம் தாயகத்துக்கு. இப்படி ஒரு அமைப்பை நாங்கள் பார்த்ததில்லை. அங்கு உள்ளவர்களின் வலியை நாங்கள் பார்த்ததில்லை, கேட்டதில்லை. அங்கு போகும்போது மனம் மிகவும் கஷ்டப்பட்டது, பாரமாயிற்று. அப்போதுதான் அங்கு அவர்களுடன் உரையாடினோம். அங்கு உள்ள போட்டோக்களை காட்டிட்டு எங்களை சொன்னார்கள், இவர்கள் அனைவரும் எங்களுடன் உயிரில் இந்த இடத்தில் உயிரோடு இருந்தவர்கள், இப்போது எங்களிடம் இல்லை. ஆனால் இந்த மண்டபத்துக்கு வரும்போது எமது போட்டோ இப்போது வரும் என்று இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று. அந்த நேரத்தில் எமது குடும்பத்துக்கு என்ன உதவி, நாங்கள் உயிரோடு இருக்கும்போது அமைப்புகள் எங்களுக்கு உதவுகின்றார்கள், வெளியிலே அந்த உதவி வருது. ஆனால் மக்கள் ஒரு குடும்பம் இருக்குது. நாம் உயிரோடு இல்லாத காலத்தில் எமது குடும்பம் அனாதைகள். அவர்களுக்கு நாங்கள் உயிரோடு இருக்கும்போது ஏதாவது செய்துட்டு போகணும், உங்களால் என்ன செய்ய முடியும், உங்கள் அமைப்பால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்களிடம் திருப்பி மறுபடியும் நாங்கள் வலியுறுத்தோம், உங்களுக்கு என்ன சேவை, நாங்கள் உயிருடன் இல்லாத காலத்தில் எங்கள் குடும்பத்திற்கு நிரந்தரமான ஒரு வாய்ப்பு, குறைந்தது ஒரு 5 லட்சம் இலங்கை ரூபாய் வைப்பிலிட்டால் அதுள்ள வருமானத்தில் எனது குழந்தைகளோ எங்களுடைய குழந்தைகள் படிப்பு செலவுக்கோ உணவு செலவுக்கோ அதை எடுத்துக்கொள்வார்கள், அதை உங்களால் முடியுமா என்று கேட்டார்கள். அதை நானும் தலைவரும் இங்கு வந்து எமது நிர்வாகத்துடன் பேசி, எமது வர்த்தகரோடு பேசி, குறிப்பிட்டவரோடு பேசி இதை எப்படியும் ஒரு வருடத்துக்குள் நாங்கள் உங்களுக்கு செய்து முடிப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தோம். அதன் நிமித்தம் தான் இது கூட்டு முயற்சியாக எல்லா வர்த்தகர்களையும் அணுகினோம். பரிசில் உள்ள லாச்சப்படி உள்ள வர்த்தகர் மட்டுமல்ல, சுற்றி வட்டாரங்கள் உள்ள வர்த்தகர்களும் எல்லாம் நாம் போய் கேட்டுக்கோம். அனைவரும் உதவி செய்வதாக எங்களுக்கு வாக்குறுதி உள்ளார்கள். இன்று வர முடியாத காலத்தால் சில பேர் வேறு வேலைகள் திட்டங்கள் வேலை கொண்டாட்டங்கள் இல்லாத வரவில்லை. இங்கு வராதவர்களும் எங்களுக்கு உதவி செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அதையிட்டு நாங்கள் பெருமைப்படுகிறோம். ஆனால் நாங்கள் எடுத்த காரியத்தை முடிவுக்கு செய்ய வேண்டும், அதற்கு நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அண்டலமாக 250 பேர் மொத்தம் 250 பேர் சொன்னார்கள். போன செப்டம்பரில் போயிட்டு இந்த வேலைக்கு 16 பேர் அதில் இல்லை. ஆனால் அந்த 16 பேரை உங்களோட கணக்கில் இருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் தான் முதலிடம். இன்றைக்கு வரைக்கும் எத்தனை பேர் பொருட்படுத்திருக்கிறாங்க? கிட்டத்தட்ட எனக்கு தெரியக்கூடிய 30 பேர்
30 பேர் ஏற்கனவே பேர் வந்துள்ளார்கள். ஒரு ஆளை எடுப்பதாக 30 பேருக்கு ஆட்கள் வந்து விட்டார்கள். நீதி நாங்கள் எமது உறவுகளிடம் தான் கேட்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த சரியான நீங்களும் உயிரிழக்க சென்றீர்கள். உங்களுடைய அனுபவத்தில் அவர்கள் அன்றாடம் இந்த சக்கர நாட்களோட அவருடைய சவால்கள் என்னவாக இருக்குது, உங்களுக்கு என்ன நிலைமை இருக்குது? அங்கே சென்றதை நிமித்தம் தான் நாங்கள் இந்த மற்ற 280 பேருக்கு நாங்கள் 5 லட்சம் ரூபா வழி போட வேணும் என்று சொல்லி முடிவெடுத்து நாங்கள். ஆனால் மிகவும் பாதித்தபடியும் என்னென்றால் ஒரு ஆள் வந்து 1999ஆம் ஆண்டில் இருந்து படுத்த படுக்கையாக இருக்குது. அது இன்று வரை ஜீரணிக்க முடியாது. ஏனென்றால் அதற்கு கழுத்துக்கு கீழே ஒன்றுமே வேலை செய்யாது. கதைத்தத்து கொண்டு தான் இருக்கிறார். அப்போ அது நாளாண்டும் நமது கண்டுக்கு வந்துன்றது. அது மாத்திரமில்லை, நாங்கள் இப்போ வந்து கிட்டத்தட்ட 9 மாதம் நினைக்கிறேன். அந்த 9 மாதத்துக்கு அந்த படுக்கை புண்ணால 6 பேர் வந்துட்டு அதுக்கும் மிகவும் வேதனைக்குரிய விஷயம். ஏன்னா அவர்களுக்கு எங்களால் அந்த குறிப்பிட்ட காலத்தில் செய்ய என்ற ஒரு வேதனையான விஷயம். அதால் தான் வந்து எல்லார்கிட்டையும் போனாங்க, எல்லா கடைகளுக்கும் போனாங்க, எல்லார்கிட்டையும் போனாங்க, வேறு போனாங்க, முழு பேர்கிட்டையும் உதவி கேட்கறதுக்காண்டி எவ்வளவு சீக்கிரத்தில் செய்ய முடியுமோ அதை செய்வோம் என்று சொல்லி. உதாரணத்துக்கு ஒரு பாடசாலையோ ஒரு தமிழ்ச்சோலையோ ஒரு கிட்டத்தட்ட 50 பேர், ஒரு தமிழ்ச்சோலை ஒருவரை பொறுப்படுங்கள். அந்த அதாவது வந்து உங்களோட பாடசாலை 300 பேரோ 400 பேர் படிக்கலாம். ஆளுக்கு 5 ரூபா போட்டால் கூட நீங்கள் ஒரு ஆள் பொறுப்படுக்கலாம். ஆனால் நாங்கள் என்ன நிலைப்பட்டும் இந்த இப்பொழுது 216 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் அவ்வளவு பேருக்கு நாங்கள் அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை அவர்கள் தனித்தனியாக அவர்களது வங்கியில் வைப்பில் இட்டுத்தான் நாங்கள் செல்வோம் என்று நினைக்கின்றேன். அந்த காரியத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம், முன்னணி தொழில் செய்து கொண்டிருக்கின்றோம். அதாவது உயிரிழை நிறுவனத்துக்கு எல்லா நாடுகளுக்கும் தயார் சொல்ல மாதிரி எல்லா நாடுகளுக்கும் தனிநபர்களாகவோ அமைப்புகளாக உதவிகள் போய்கொண்டிருக்கிறது. அதுல வந்து உயிரிழை இருக்கின்றவர்கள் குடும்பங்களுக்கான ஒரு உதவி அடிப்படை உதவி அப்படித்தானே மன்னிக்கணும். ஏனென்று சொன்னால் அங்கே வந்து மாதத்துக்கு 8 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா செலவழிக்கிறது. எல்லா நாடுகளிலும் வந்து உதவிகள் போகுதுன்னு சொல்லி நாங்கள் உதவிகள் போகுதுதான் இல்லை. ஆனால் நீங்கள் ஊருக்கு போயக்குள்ள தயவு செய்து எல்லாரும் ஊருக்கு போய் வராங்க இருக்கிறீர்கள். ஊருக்கு போயக்குள்ள அந்த இடத்த போய் பார்த்தா அவர்களுடைய கணக்குகள் விவரங்கள் எல்லாம் அந்த அலுவலகத்தில் இருக்குது. அவர்களோட தேவைகள் எவ்வளோ இருக்குது, அங்கே வந்து சேர்ற நிதி எவ்வளோ இருக்குன்றதை வெளிப்படையாக பார்க்கலாம். இதில் ஒன்றும் மறக்கும் இல்லை. அவர் உண்மையில் வெளிப்படத்தன்மையோட இயங்குகின்ற அமைப்பு உண்மையாகவே அவர்களுக்கான நிதி என்றது அவர்களோட தேவையோட ஒப்படைக்குள்ள இல்லைன்னா சொல்லுவோம். இப்போ எல்லாரும் கதைக்கிறாங்க, எல்லாரும் மற்றவர்களை பற்றி பிள்ளையாக கதைக்கல. இங்கே விமர்சனம் இப்போ விளம்பரப்படுத்தி கதைக்கிற கனவு இருக்கு. நாங்கள் உயிரிழை பார்க்குறோம், நாங்கள் உயிரிழைக்காக உதவி செய்கிறோம், நாங்கள் உயிரிழை 10,000 அனுப்புகிறோம், உயிரிழை 5,000 அனுப்புகிறோம் என்ற இந்த யூடியூப் இந்த எங்களோட ஊடகங்கள் என்று சொல்லப்படுகிற 2009 எந்த ஊடகம் கதைக்கூடாது. இதில் வர இந்த தகவல்களால் எங்களோட மக்கள் எங்களை கூட இந்த உயிரிழைவே பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நாங்கள் எல்லாரும் அதை நம்பினோம். உண்மை அது இல்லை. அவர்கள் இந்த ஒரு பிள்ளைக்கு இந்த கொடுத்து போட்டு படம் எடுத்து இந்த யூடியூப்ல போகிற அளவுக்கு அந்த உதவிகள் வெளிநாட்டு உதவிகள் அவங்க சேர்ந்திருந்தால் இந்த அவலம் நடந்திருக்கும். நான் மிக வேதனை சொல்றேன். மட்டக்களப்பில் ஒரு அக்கா ஒரு 50,000 ரூபாய் காசு இல்லாமல் இறந்தார். இது ஒரு உண்மை சம்பவம். போய்க்கு ஒரு சென்டிமெண்ட் கதைக்கு 50,000 ரூபாய் காசு இல்லாதால ஒரு அக்கா இறந்தார். இப்ப இந்த மாதம் ஒரு பேரலைஸ்டா இருக்கிற அக்காவால் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. பன்னிக்கலாம் அந்த அவலம். அவர்களுக்கான சரியான பாதுகாப்புங்க இல்லை. இதுதான் உண்மை. நீங்கள் எல்லாரும் நாங்கள் யாழ்ப்பாணத்தினுடைய ரோட்டுகளை பார்க்குறோம், அபிவிருத்தியை பார்க்குறோம், வீதியில பார்க்குறோம். அந்த போராளிகள் மக்களோட அந்த உறவுகளுடைய உண்மையான நிலைமை எங்களுக்கு நாங்கள் ஒரு கணம் அந்த மாம்பழத்தில் நின்று அவரோட பார்த்துட்டு போகணுமென்றா மட்டும்தான் நான் எல்லாரையும் உரிமையாக கேட்டாங்க. நாங்கள் மற்ற இந்த அமைப்புகளை குற்றம் சொல்லல. மனிதர்களாக நாங்கள் ஊருக்கு போகிறோம். நாங்கள் எங்களுக்காக வாழ்ந்தவர்கள் மாவீரர்களுக்கு நாங்கள் ஒரு மண்டபத்தில் விளக்கேற்றியால் ஒரு வருஷத்தில் இருக்கா நான் நினைக்கிறோம். ஒரு நாள் ஊருக்கு போய் ஒரு மனத்தியாலம் எங்களுக்காக வாழ்ந்து உயிரோடு இருக்கிற இந்த மாவீரர்களுக்கு ஒப்பானவர்களாகத்தான் அவ்வளோ பேர் நீங்கள் பாருங்கள். ஒரு நாள் பார்த்தால் அவரோட வழி தெரியும்.
இன்னொரு சம்பவம், அது கடத்துக்களை வழங்காது, இந்த போராளி கடத்துக்களை வழங்காது. அவருடைய அம்மாவுக்கு 77 வயது, அந்த அவரை பராமரிச்சு அம்மாவுக்கு 77 வயது. அந்த அம்மா வேணுமென்றால் அந்த இடத்தை நீங்கள் போய் பார்க்கலாம். அவர்களை நான் காட்டுறது கணக்கு பொதுவாக கேட்கிறேன், யாருன்னு சொல்லல. அந்த வீட்டில் அந்த அம்மா அவருடைய மரத்தை ஒரு நாளும் அவரை கையால் தான் வெளியேற்றி கொண்டு இருக்கிறார். இதுதான் உண்மை நிலை. அவரால் நேச்சுரலாக வெளியே போகாது. அந்த தாயினுடைய மரணம் நிகழ்ந்தால் அந்த போராளியை பராமரிக்கிறது யாரோட கேள்விக்குறியோட இன்றைக்கும் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த போராளியை நீங்கள் இந்த புலம்பெயர்ந்த சமூகத்தை உலகத்தில் எல்லா தமிழர்களும் களமுனையில் இருந்த அந்த போராளியினுடைய காட்சிகளை பார்த்து கைதட்டி நாங்கள் பெருமைப்பட்டுறாங்க. இன்னைக்கு வாய்ப்பு சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய சாதனை செய்த அவருடைய நிலைமை அப்படி இருக்கு. நாங்கள் என்ன இல்லை, எங்களுக்கு கடமை இருக்குது, நாங்கள் அவர்களை கைவிடக்கூடாது. அதை எவரும் எப்படியும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் உண்மையிலே அண்ணன் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற மக்கள் வேறு உலக நாடெல்லாம் தேவையில்லை. பிரான்ஸில் வாழ்ந்து கொண்டு 1.5 லட்சம் மக்கள் இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ நிறுவனங்கள் இருக்குது, அமைப்புகளை நாங்கள் கதைக்க வேண்டாம்னு அந்த அமைப்போட காய்ச்சல் பண்ண நாங்கள் அவர்களை குற்றம் சொல்கிற மாதிரி உணர்றாரு. இவராக வந்து எங்களை சொல்கிறேன்னு உணர்றாரு. அதால் தயவு செய்து யாரையும் நாங்கள் குற்றம் சொல்ல வேண்டாம். இது ஒரு பொதுவான எல்லா மக்களுக்கும் தேவையான ஒரு கோரிக்கை. இது எல்லாருக்கும் உணர வேண்டிய விஷயம். இப்போ நான் சொல்றாரு, நான் இதை பெருசாக ஒன்றும் சாய்க்க வேண்டியதில்லை. நாங்களும் உங்களை போகிற குற்றவாளியாக தான் அதை உணர்றோம். எங்களால் முடிஞ்சதை உயிரோடு இருக்கு, நாங்கள் நல்ல காலோட இருக்கிறோம், ஏதோ இருக்கிறோம், செய்துட்டு போக மாட்டோம் மட்டும்தான் இங்கே கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டது. இந்த ஃபார்ம்ஸ் மண்ணில் நாங்கள் எதிர்பார்த்த அந்த வர்த்தகர்கள் எவ்வளோ பேர் இந்த உலகம் சேரிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய்க்கு கிட்ட நினைக்கிறது தெரியாத கணக்கு. அந்த இங்கே நாங்கள் அவர்களுக்கு வழங்கின அத்தனை நிதியும் ஒரு சென்டிமுக்கும் குறையாமல் அந்த அந்த பயனாளிகள் எல்லா ஃபைலும் தனியாக வச்சு அந்த கணக்கை வெளிப்படுத்தி வச்சுக்கணும். எப்போ போனாலும் அதை யாரும் எடுத்து பார்க்கலாம். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்களா எப்படி அந்த நிதியை கணக்கறிக்கையில் பேணினமெண்டு விமர்சனங்களும் கதைகளும் 1000 கதை வரும். உண்மை அமைதியாக வாங்கி கொண்டிருக்குது. அந்த உண்மைக்கு உதவி செய்யறதுக்கு இந்த பிரான்ஸ் வாழ்ற மக்கள் ஒருங்கிணைக்கிற சக்தி உங்கள்கிட்ட இருக்குது. இவ்வளோ உண்மையான அவ்வளோ உள்ளங்களவில் வந்திருக்கிறீங்க. நிச்சயமா இந்த வர்த்தக சங்கத்தின் பேர் முக்கியம் இல்லை. அது வர்த்தக சங்கமாக இருக்கலாம், இங்கே உள்ள அமைப்புகளோட பேராக இருக்கலாம், யாராக இருக்கலாம். நாங்கள் கூட தனி மனிதரை தள்ளி வச்சுட்டு ஒரு தாயினுடைய பணி, அந்த பிள்ளை வந்து உரிமையோட உதவி கேட்கிற ஒரு தாய்மொழியாக இந்த அமைப்பு இருக்க வேணும். இங்கே எல்லாரும் இருக்க வேணும். இந்த உதவியை செய்யணும்ன்றது மிக தாழ்மையான விண்ணப்பம். நாங்கள் நினைச்சா முடியாதும் இல்லை. 216 பேர் தான் உயிரிழந்த பயனாளிகளாக பதிவு செய்யப்பட்டவர்களாக இருந்தவர்கள். ஆனால் அந்த தொகை இந்த 250 நோக்கி நகர்ந்து கொண்டதான காரணம் அந்த உயிரிழந்த இன்று வரைக்கும் காயப்பட்டவர் விபத்தினூடாகவோ முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்படுறவர்களையும் அது அரவணைச்சு கொண்டு பயணிக்குது. 2009 வரை யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அந்த பயனாளிகள் 216 இருந்து அதில் நான் 19 பேரை இழந்துட்டேன். 19 கூட இழந்துட்டேன் நினைக்கிறேன். அப்படி இழந்த நிலையில விபத்துக்களால் முள்ளந்தண்டு பாதிக்கப்படுறாங்க தொகை மாநிலம் சேர்ந்து கொண்டு வருகிறது. ஆகவே இந்த உதவி திட்டத்தை முன்னுரிமை அடிப்படையில் வகைப்படுத்தி எப்படி செய்யணும்ன்றதை சரியாக தீர்மானித்து அவரோட காட்சி பேசி இந்த உதவி திட்டத்திற்கு விரிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. கலைந்தது பின்னரே 9 பேர் இழந்துட்டோம். இந்த உதவி போய் சேர்றதுக்கு இடையில அநேகமாக 10 பேராக நாங்கள் இழந்துருவோம். இதுதான் நிலவரம். நன்றி. நன்றி. நாங்கள் ஒரு குளம் கட்டணாயத்துக்கு ஜஸ்னா இருக்காமல் ஒரு மண்டலமான மாநிலத்துக்கு சென்று அங்கே ஸ்டே பண்ணி ஒரு நாள் அவங்களோட வரலை பார்த்து போனது உங்களுக்கு ஒரு தலைமையாக கூட்டு போகணும். கோயில் சமப்படுறது கோயில் திருவிழாக்கள் ஒரு கோயிலே திருப்பி போய் கடிச்சு திருவிழா செய்வதெல்லாம் அங்கே இருக்குது. வெட்டிக்கு போட்டியாக சோழி மலங்களை பிடிச்சு கொண்டு ஜாக்கலாம் அப்படியே போய் கொண்டு இருக்குது. இடையில இருக்க மாம்பழத்துக்கு போய் வாங்க போட்டு நிறைய பர்சனலாக கண்டுபிடிக்கணும். இந்த வீடில இந்த உயிரிழந்த இந்த முயற்சியை வர்த்தக சங்கம் எடுத்த பொழுது பலரும் என்று சொல்றதை விட சிலர் தான் இதுவரை முன்வந்திருக்கின்றார்கள். அதில் குணபாலன் அண்ணா அவர்கள் ஒருவரை பொருட்படுத்திருக்கிறார். குணபாலன் அண்ணா வாங்கும் 2 நிமிஷம். இல்லை, அதோட வந்து முதலாக நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது வந்து எங்களை 19 அங்கத்தவர்கள், அதாவது நிர்வாக உறுப்பினர் அவர்கள் 19 பேரும் 19 பேரையும் பொருட்படுத்தியிருக்கிறார்கள். 19 நிர்வாகம். அது மாத்திரம் நிர்வாகத்திலே இல்லாத வர்த்தகர்களும் அதில் வந்து பொருட்படுத்தியிருக்கிறார்கள். இதுவரை கிட்டத்தட்ட 30 பேரை நாங்கள் இணைத்துள்ளோம். ஒரு உலகறிந்த ஒரு கலைஞர் மேடைகளில் கைதட்டல்களுக்கு ஒரு கலைஞனுக்கு கைதட்டல்லாம் உற்சாகம். அந்த கைதட்டலுக்குள் மயங்கி விடாமல் ஒரு கலைஞருக்குரிய ஒரு கூட்டு பொறுப்பாக ஒருவரை பொருட்படுத்திருக்கிறார்.
நாங்கள் எல்லோரும் அதற்கு ஒரு அரவோஷம் செய்து 2 வார்த்தைகள் அந்த கூட்டு பொறுப்பை வெளிப்படுத்துங்கள். வணக்கம். இது கதவுக்கான நேரம் அல்ல. உண்மையில் இந்த சங்கம் பாரிஸிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. பாரிஸிலே வர்த்தக சங்கத்தை தவிர்த்து பல சங்கங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது, பல கழகங்கள். அத்தனை கழகங்களும் சங்கங்களும் இந்த வர்த்தக சங்கத்தை தான் நாடி வந்திருக்கிறது. ஆனால் இன்று இந்த வர்த்தக சங்கம் அனைவரையும் நாடி வருகின்றது. உண்மையில் இதெல்லாம் நாங்கள் புதுசாக சொல்லித்தான் எல்லாருக்கும் வழங்க வேண்டும் என்றதல்ல. அந்த காட்சியை நீங்கள் பார்த்த பொழுதே எங்களால் என்ன செய்ய வேண்டும், முடிந்தவரை ஒருத்தர் செய்யலாம். இன்றைக்கு இங்கே நடக்கிற களியாட்டங்கள், யாழ் நகரிலே நடக்கிற களியாட்டங்கள், காசு மதிக்கிற காட்சிகள், இவையெல்லாவற்றையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் நினைத்தால் உண்மையிலே வெகு சீக்கிரத்திலே அவர்களுக்கான அந்த 116-120 பேருக்குமான அந்த 5 லட்சத்தை நிச்சயமாக வைத்திடலாம். முடிந்தவரை நான் மட்டுமல்ல, என்னால் இயல்பு பங்களிப்பு முடிந்தவரை உங்களோடு சேர்ந்து நானும் பயணிக்க காத்திருக்கிறேன். நன்றி. நான் வேலைக்குள்ள போகிறேன். இல்லை நிகழ்ச்சியில் வந்திருக்குது. நன்றி. இப்போ நாங்கள் இது ஒரு சராசரி காணொலி பார்த்திருப்போம். நேரடி சாட்சியம் எல்லா அனுபவங்களும் இருந்திருக்குது. இன்றைய வர்த்தக சங்கத்தினுடைய நோக்கமே அந்த 250 பயனாளிகள் அவருடைய குடும்பங்களுக்கான ஒரு வாய்ப்பு நிறுவது. அதில் குடும்பங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்துக்கானது. அப்போ இந்த ப்ராஜெக்டை நீண்ட காலம் இழுத்தடிச்சு கொண்டு போனால் அது நீத்து போய்விடும். அப்போ அதுக்கு ஒரு ஃபைனலை அதுக்கு ஒரு சரியான வரைவை கொண்டு வரதுக்காகத்தான் இந்த முயற்சியை எடுத்த இன்னைக்கு. அப்போ பொருட்படுத்தணும் வந்திருக்கின்றவர்கள் பொருட்படுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இந்த மண்டபத்திற்கு வருகை தந்துள்ள இளவரசி அவர்கள் ஒருவரை பொருட்படுத்துவதாக பதிவு செய்து கொண்டுள்ளார். நாராயணன் அவர்கள் ஒருவரை பொருட்படுத்திக் கொண்டுள்ளார். இப்போ எங்களோட மக்கள் தாயகத்துக்கு நிறைய உதவி செய்கிறார்கள், தனிப்பட்ட இதை செய்கிறார்கள், எல்லா வகையிலையும் செய்கிறார்கள். எனக்கு தெரியவே மாதாந்தம் 50 யூரோக்கள் 100 யூரோக்கள் அனுப்புவர்கள் கூட இருக்குது. எனக்கு தனிப்பட்ட இலக்கண போராளிகளை தெரியும், பாதிக்கப்பட்டிருக்கேன், அவர்களுக்கு நான் உதவி செய்திருந்தாங்க. அப்போ எங்களோட மக்களை யாரும் குறை சொல்ல முடியாது. எங்களோட மக்கள் உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் தங்களோட கிராமங்களில் உள்ள பாதிக்கப்பட்ட போராளிகளை இனங்கண்டு செய்கிறார்கள். அதனால் ஒட்டுமொத்தமாக எங்களோட மக்கள் உதவி செய்யலை என்று யாரும் எண்ணப்படாது. நான் எனக்கு நிறைய பேர் தெரியும். ஆகவே நான் கூட தனிப்படையில் போராளிகளுக்கு உதவி செய்யறேன்னா அவர்கள் எங்களிடமே நேரடியாக தொடர்பு கொள்வார்கள், காலில் இல்லாத கையில். அப்போ எங்களோட மக்கள் நிறைய படத்தை அனுப்புகிறாங்க. அதனால எங்களோட மக்களை யாரும் தவறாக எண்ணக்கூடாது. உதவி செய்ய இப்போ ஒரு விளம்பரத்துக்காக எங்களோட மக்கள் உதவி செய்வது குறைவு, தனிப்பட்ட அனுப்புவது அதிகம். அது ஒரு சிலர் தான் விளம்பரத்துக்காக செய்வது. இது நான் இந்த தனிப்பட்ட எனக்கு எனக்குள்ள அறிமுகங்களோட நான் நிறைய பேர் அறிவர். எங்களோட மக்கள் நிச்சயமாக பங்களிப்பார்கள். இதில் நாங்கள் இது எங்களோட மக்களுக்கு உண்மையாக தூய்மையாக இருந்தால் எங்களோட மக்கள் நம்பிக்கையோடு தருவார். நான் முதல் முறையாக வெளிப்படையாக ஒரு அமைப்பை நம்பி செய்கிறேன்னா அது தமிழர் வர்த்தக சங்கம். அவர்கள் நிச்சயமாக இதை கொண்டே சேர்ப்பார். அதனால நான் இவர்களிடம் வெளிப்படையாக கொடுக்கிறேன். மற்ற அமைப்புகளுக்கு நான் உதவி செய்வதில்லை, அதே நான் சொல்லுவேன். இது முதல் தடவையாக நான் ஒரு அமைப்பென்ற ரீதியில் இவர்களுக்கு செய்கிறது. இவருடைய நிர்வாக திறமை, அவர்கள் செய்கின்ற விதங்கள் உண்மையிலே என்னை கவர்ந்தது. அதே நேரம் அந்த போராளிகளை பார்க்க வேண்டியது என்னுடைய கடமை, நான் செய்து கொண்டே தான் இருக்கிறேன். ஆனால் இதை நான் செய்கின்றேன். அதே போல எங்களோட போராளிகள் இப்படியாக தூய்மையாக முன்னெடுக்கின்ற அமைப்புகளுக்கு நாங்கள் துணை நின்று செய்வோம். நிச்சயமாக இந்த விடயத்தை நாங்கள் மிக வேகமாக செய்ய வேண்டும் என்று நமக்கு அனைவரும் கேட்டிருந்தார்கள். எல்லா அமைப்புகளும் முன்வந்து இந்த விஷயத்தை நீங்கள் கட்டாயம் செய்து தர வேண்டும் என்று வர்த்தகர் சங்கம் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் புங்குடுதீவு மக்கள் ஒன்றிய செயலாளர் என்ற முறையிலே
எல்லோரும் இங்கே குழுமி இருக்கின்றோம். நல்ல விஷயம். அந்த இனிய மக்களுக்கு உதவி செய்வதை எல்லோரும் பெருமையாக எடுத்துக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் நான் மிகவும் கவலையாக ஒரு விஷயத்தை உணர்கின்றேன். வர்த்தக சங்கம் என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே நிறைய வர்த்தகர்கள் இருக்கிறார்கள். மேலே முதல் முறையில் என்று சொல்லும் பொழுது 30 பேர் கிட்டத்தான் அதில் பதிவு செய்திருக்கிறார்கள் சொல்லும் பொழுது மிகவும் கவலையாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட வெளியிடங்களிலும் பரிசிலும் மாநிலத்திலும் நிறைய வர்த்தகர்கள் இருக்கிறார்கள். ஏன் முன்வரவில்லை என்பது எனக்கு தெரியவில்லை. தங்களால் இயன்ற உதவிகளை செய்யலாம் என்பது எனது அவா. மேலும் இன்னும் ஒரு விஷயம், இந்த விஷயம் கூட இப்பொழுது நேரம் காலம் கடந்துவிட்ட மாதிரி தெரிகின்றது. அதாவது யுத்தம் நிறைவு செய்து 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவு கொண்டு வரப்பட்டது. 15 வருடங்களாக நாங்கள் இதுக்காக பார்த்து கொண்டிருப்பது, அவர்கள் எவ்வளவு அந்யோன்யங்கள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருப்பார்கள் என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும். அது ஆனால் எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இப்பொழுதுதான் நேரடியாக போய் பார்த்து அவர்களுக்கு உதவி செய்வதற்கு முன் வருகின்றார்கள். அது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். நான் புங்குடுதீவு மக்கள் ஒன்றிய செயலாளர் என்ற முறையிலே எனது கூட்டத்தில் நாங்கள் முடிவெடுப்போம். தற்சமயம் எனது முடிவு மற்ற மதியுடனும் எனது பொருளாளர் நாங்கள் 3 பேரை எங்கள் சார்பில் புங்குடுதீவு ஒன்றியத்தின் சார்பில் நாங்கள் பாடப்படுகின்றோம். திரு அலோசியஸ் காமிட்டர் குடும்பம். தொடர்ந்து திருமதி பிரேமதேவன் பாஷினி. இனிய மாலை வணக்கம். உண்மையிலே எனக்கு இப்போதான் 1 வருஷமாகத்தான் இந்த உயிரிலே தெரியும் என்று சொன்னபோது எனக்கு மிகவும் கவலையாக இருந்தது. காரணம், நாங்கள் வந்து என்னுடைய அண்ணனின் மகன் 2014 இந்த உயிரிலைக்கு போய் அவர்களுக்கான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். நான் 2018 ஒரு பெண்ணை நான் பார்த்துக்கொள்வேன் என்று சொல்லி அவருக்கு மாதம் 50 யூரோக்களை கொடுத்து கொண்டிருந்தேன். பிறகு நான் எனக்காக ஒரு ஃபவுண்டேஷனை ஆரம்பித்த போது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. உடனடியாக எனது பிள்ளைகள், எனது மகளின் வருமானம் ஆஸ்திரேலியாவில் இருந்து அந்த பொறுப்பை எடுத்து தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது எனக்கு நான் பலருடன் இதை பற்றி நான் பர்சனலாக தனிப்பட்ட முறையிலே பேசியிருக்கிறேன். ஆனால் நான் யாருக்கும் போய் நாங்கள் ஒரு மீடியாக்கள்லையோ அதோ நான் இப்படி செய்து கொண்டிருக்கிறோம் உயிரைக்காக சொல்லவில்லை. அதனால் யாருக்கும் தெரிந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். 2004 யோகி நரேந்திரன் என்று சொல்லி நீங்கள் உள்ளே கேட்டால் உடனே சொல்வார்கள், எல்லாருக்குமே தெரியும். அவர் ஜெர்மனியிலிருந்து செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய மருமகன் ரமேஷ் மாணிக்கம் என்று சொன்னால் உயிரிழை நீங்கள் கேட்டால் உடனே சொல்வார்கள் யார் என்று. அவர்களும் வருஷத்துக்கு 2 தடவையோ 3 தடவையோ பணத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நான் என்னுடைய சிகரம் ஃபவுண்டேஷனுக்காக ஒரு ஆளை நான் பொறுப்படுத்துகிறேன். அனைவருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். இந்த அசோசியேஷன் de commerçants தமிழ் en France இது பிரெஞ்சில் இதை பார்க்கும்போதே அதில் ஏதாவது ஒன்று ஐயில் வந்துடக்கூடாதான் என்று எனக்கு தோணுதுன்னா, அப்படி வந்திருந்தால் அதை ஆக்டிவ் என்று நாங்கள் அதை வாசிச்சிருக்கலாம். அவ்வளோத்துக்கு உண்மையாகவே அவர்கள் ஆக்டிவாக இருப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. அந்த அண்ணாமாருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த உயிரிழை என்கின்ற இந்த நிறுவனத்திற்கு எனது உதவியையும் மகரம் சார்பில் நான் ஒரு ஆளை புறப்படுகின்றேன். இந்த பணியானது சொல்லியிருந்தார், ஒரு குற்ற உணர்வோடு நான் இருக்கின்றேன் என்று சொல்லியிருந்தார். உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு குற்ற உணர்வு எங்களுக்கு, அதாவது எங்களுக்காக எங்களுடைய அந்த தேசிய உணர்வை உயிர்ப்போடு வைத்திருந்தவர்கள் இன்று உயிருக்கும் போராடி கொண்டு மானத்திற்கு போராடி கொண்டு இருப்பதை பல இடங்களிலே நாங்கள் கண்டிருக்கின்றோம். நான் ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை அவையிலே நாங்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை உயிர்ப்போடு வைத்திருப்பவர்கள் அவர்களும் இருக்கின்றார்கள். போன முறை நாங்கள் அங்கே சென்ற போது இப்படி முள்ளத்தண்டு என்று சொல்ல முடியாது, ஆனால் காலுக்கு கீழே ஒரு உறுப்புகளை இழந்து கூட அங்கே வந்து நின்று தங்களுடைய அந்த பாதிப்புகளை அங்கே பதிந்து ஒரு சாட்சியங்களாக அங்கே இந்த போராட்டத்தையும் இன்றும் அவர்கள் உயிர்ப்போடு வைத்திருக்கிறார்கள். எனவே இதில் கூட தொடர்ந்தும் என்னுடைய கோரிக்கையை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறிக்கொள்கின்றேன். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது ஐக்கிய நாடுகளுடைய அந்த மனித உரிமை அவையிலே ஐக்கிய நாடுகள் ஒரு 30 கோல்களை வைத்து வருகின்ற 2030ஆம் ஆண்டுக்குள்
ஒரு 30 கோடி, அதாவது படிக்காதவர்கள் என்று உலகத்தில் யாரும் இருக்கக்கூடாது, பசி பட்டினியால் வாழ்வர்கள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இப்படியான ஹேண்டிகேப்ட் பர்சன், எங்களுடைய எதுன்னு சொல்லுவாங்க, முதலெல்லாம் அதை வலது குறைந்தது அப்படின்னு சொல்லுவார்கள், அதை கூட மாற்றி அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்ல வேண்டும் என்று அவர்களுக்குரிய ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று அவர்களையும் கலந்து கொண்டு இப்போ நிறைய ஐக்கிய நாடுகளுடைய அவைக்குள் கூட நிறைய விடயங்கள் நகர்ந்து வருகின்றது. அந்த வகையில் இந்த ஒரு உயிரிழைக்காக நீங்கள் செய்யும் இந்த விடயத்தையும் வர்த்தகர்களாகவே பிஸ்னஸ் ஃபோரம் என்று ஒரு 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 விடயம் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நவம்பர் மாதம் அது நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கு கூட வந்து இந்த இலங்கை அரசாங்கம் செய்த குற்றத்தை, இன படுகொலையை பறைசாற்றி இது அனைத்து நடக்குமையானால் எங்களுடைய அந்த குற்ற உணர்வு ஒருவேளை ஒரு படி குறையலாம், எத்தனையோ படி குறையலாம். ஏனென்றால் இந்த போராட்டம் உயிர் சேதங்களை கொடுத்த போராட்டம் தொடர்ந்து அறிவியல் போராட்டமாக மாற வேண்டும். அது வர்த்தகர்களால் முடியும், அதை அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதே சமயம் நாங்கள் அது அப்போது சொன்னார்கள், நாயகர் என்ன சொன்னார் நினைக்கிறேன், இது வந்து ஒரு சமுதாய போராட்டமும் அதே சமயம் ஒரு அரசியல் போராட்டமாக இருக்க வேண்டும். அரசியல் என்பதும் எங்களோடு அதை நிறைய பேர் புறந்தள்ளி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது கூட சமுதாயத்தினுடைய ஒரு கட்டாயமாக தட்டப்பட வேண்டிய ஒரு கதவு, அது மிக அருகாமையில் இருக்கின்றது. எனவே உங்களுடைய மீண்டும் இந்த வர்த்தக சங்கத்திற்கு என்னுடைய கோரிக்கையை முன்வைக்கின்றேன். தயவு செய்து ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை அவையிலும் இந்த வீல் சேருக்கு அங்கேயும் இடம் இருக்கிறது. பல இருக்கைகளில் இந்த வீல் சேருக்கு இடம் இருக்கின்றது. அதற்குரிய வழிமுறை இருக்கின்றது. நீங்கள் செய்கின்ற இந்த விடைக்கு தமிழர்களுக்காக தமிழர்களுக்குள்ளே தமிழில் இதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. தமிழர்களுடைய இந்த வர்த்தக சங்கத்தினுடைய இந்த விடயத்தை பறைசாற்ற வேண்டும். நிறைய பேர் அது தெரியாதுன்னு சொல்றாங்க, அக்கா கூட சொன்னாங்க. இதை நாங்கள் இப்படி செய்கிறோம். ஏனென்றால் இலங்கை அரசாங்கம் எங்களுக்கு இனப்படுகொலை செய்து இவ்வளவு 1,46,679 பேரை குறைந்தபட்ச 6 மாதங்களில் காணவில்லை என்று பறைசாற்றி அந்த அம்மாமார் செய்கின்ற போராட்டத்தோடு சேர்த்து இந்த போராட்டத்தையும் நாங்கள் இணைத்து கொண்டு போக வேண்டும். அது இலங்கை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்ற இனப்படுகொலை இன்னொரு அம்சமாக இருக்கின்றது என்று அவர்களையும் இந்த போராட்டத்தில் இணைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த தலைமையான கோரிக்கையும் மீண்டும் உங்களிடம் வலியுறுத்தி கோரிவிட்டு இந்த பொறுப்பெடுப்பதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்தது. தர்மம் என்பது எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. செய்வதற்குரிய சந்தர்ப்பம் மீண்டும் தந்த தன்மைக்கு நன்றி கூறிக்கொண்டு சரி, மகால் உரிமையாளர் திரு பாஸ்கரன் அவர்கள் ஒருவரை பொறுப்பெடுக்கின்றார். இன்னொரு விஷயம் என்று சொன்னால், இங்கே நிறைய பேர் வசதி வாய்ப்புகளோடு இருக்கின்றவர்கள் இன்னும் வராமல் இருக்கின்றார்கள். அவர்களிடம் நாங்கள் சொல்லி அவர்களை சேர்த்து இதில் பயணிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இப்பொழுது திரு பஞ்சசீலன் அவர்கள் வந்து ஒருவரை பொறுப்பெடுக்கின்றார். அவரை வரவேற்றுக் கொள்வோம். இந்த பங்களிப்பில் வந்து தனியாக என்னுடைய பேரை போட்டு இருக்கு, மதிவதன் போட்டு பார்த்துட்டு அங்கே 3 பேர் பார்ட்னராக 20 வருஷமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். திரு ஐயம்புல நகரேஸ்வரன் ஒன்று எழுதுங்கோ, தர்மலிங்கம் பாஸ்கரன் ஒன்று எழுதுங்க. அது 3 பேருமே இதுன்ற மாதிரி. திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் ஒரு நபரை பொறுப்பெடுக்கின்றார். நாங்கள் தொடர்ந்தும் உதவி செய்து வருகின்றோம். அன்றும் அந்த உதவியை நான் தொடர்ந்து செய்வதற்காக ஒரு ஆளை பொறுப்பெடுக்கிறேன். நாங்கள் வர்த்தக சங்கம் என்று எல்லோரும் இருக்கிறீர்கள். மீண்டும் அந்த ஐயா சொன்ன மாதிரி தான் ஃப்ரான்ஸ் ஃபுல்லாக நீங்கள் தொடர்பெடுத்து ஒரு ஃபெடரேஷன் வந்து அவர் அன்னத்தினால நீங்கள் எல்லாரும் சேர்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபெடரேஷனே காணும் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு. நாங்கள் எல்லா டைம் நாங்கள் நிற்க தேவையில்லை. அந்த எல்லோ வர்த்தகர்களும் வந்து வருஷம் அன்னத்தில் செய்கிறோம். அதாவது வந்து நாங்கள் தமிழக வர்த்தக சங்கம் மாற்றினதில் அதே ஒரு பெரிய நோக்கம் என்பது பிரான்சில் உள்ள அத்தனை வர்த்தகர்களையும் இணைந்து செயற்படுவதற்காக தமிழக வர்த்தக சங்கம் என்ற பேரே ஒரு நாங்கள் அதை முன்னிலைப்படுத்தி வந்தோம். எல்லாரையும் இணைப்பதாக இருக்கிறோம். எல்லாரையும் இணைப்போம். நாங்கள் ஒரு போன ஒரு 4-5 நாளைக்கு முதல்ல எங்களோட கடைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வேனில் 5 பேரும் லாக்கோனு, மோமினி, பிரான்சி, பவுனி, லூஷு எல்லா கடைகளுக்கும் கொண்டே இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் அவர்கள் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த இடத்துக்கு வர இல்லை. தொடர்ந்து திரு செல்லையா கிருஷ்ண பிள்ளை அவர்கள் ஒருவரை பொறுப்பெடுக்கின்றார். அவரிடம் ஒலிவாங்கியை கையளிக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். நானும் இங்கே வந்து பல அமைப்புகளோடு சேர்ந்து இயங்குகிறேன். ஆனால் இந்த அமைப்பை பொறுத்தவரையில் 100% எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த பணம் அந்த உரியவர்களுக்கும் போய் சேரும் என்று
அப்படியான அந்த எண்ணத்தோடு தான் இன்று நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்களுடைய தற்போது என்னுடைய இது நான் பெண்களாக இருக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய சகோதரர் என்ற உணர்வோடு இந்த உதவியை நான் செய்கிறேன். இணைந்தும் ஒருவரை பொறுப்பெடுக்கலாம். அதே நேரத்தில் 3 தவணைகளிலும் இது ஒரு பெரிய பிரமதியான யூரோவாக இருப்பதனால் 3 பிரிவாகவும் உங்களுடைய பணத்தை இங்கே நிர்வாகத்திடம் செலுத்திக் கொள்ளலாம். இப்பொழுது திரு மகிந்தன் அவர்கள் ஒருவரை பொறுப்பெடுப்பதாக இங்கே முன்வந்திருக்கின்றார். இதனால் கடமை என்றுதான் நான் இந்த விடயம் கேள்விப்பட்டுடனே நான் வர வேணும் என்று லேட்டாக வந்துட்டு அதுக்கு மேனேஜ் பண்ணுவோம். ஆனால் இப்படியான வேலைத்திட்டங்களை நாங்கள் வரவை காட்டி நாங்கள் இருக்கிறத பிரயோசனம் இல்லை. எந்த ஆதரவு உங்களுக்கு இல்லை. நன்றி. இதுவரை ஆரம்பத்தில் நிர்வாக உறுப்பினர்கள் உட்பட ஆரம்பத்தில் இணைந்தவர்கள் உட்பட இன்று வரை 50 பேர்கள் இங்கே பெயர்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். 50 பேர் மொத்தமாக இங்கே தங்களுடைய பெயர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். இப்பொழுது நன்றி உரை திரு மதிவதனன் தமிழர் வர்த்தக சங்கத்தின் பொருளாளர் அவர்கள் இப்பொழுது நன்றி உரை வழங்குவார். எங்களுடைய இந்த திட்டத்துக்கு நாங்கள் பெரிய ஒரு வருஷத்துக்கு மேலாக இதை இருக்கிறோம். அதுக்கு நாங்கள் இன்றைக்கு நிறைய நன்றிகள் சொல்லி போட்டு நான் பேச்ச மாற்றினேன். நாங்கள் நிறைய அவங்களை எதிர்பார்க்குறாங்க. இருந்தாலும் நாங்கள் நினைச்சதில் ஒரு உங்களோட உபாதியாக வந்திருக்கிறார்கள். வந்த அனைவருக்கும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் நன்றி.